வெல்கம் டு ஆத்மா. பெண்ணின் சூது பல சாம்ராஜ்யங்களை அழித்திருக்கிறது. இதற்கு வரலாறே சான்று. பெண்ணின் சூழ்ச்சி அவளது புன்னகையில்தான் ஆரம்பமாகிறது. அதுபோலத்தான் வினிதாவின் சூழ்ச்சியில் ஆனந்தியின் வாழ்க்கை சிக்கிக் கொண்டது. வஞ்சகம் சூழும் போதெல்லாம் பல ஆனந்திகளின் வாழ்க்கை தரிகட்டுத்தான் போகிறது. இவர்கள் சிக்கிய வலையிலிருந்து எப்படி ஆனந்தி தப்பிக்கப் போகிறார்? வாருங்கள் பார்க்கலாம். சூப்பர். சூப்பர் ஆனந்தி. இவ்வளோ புத்திசாலித்தனமா இருக்கிற உனக்கு பொழைக்க தெரியலையே. என்னடி இது? இவன் எப்படி இங்கன்னு கேக்குற? இவர் வீட்டுக்கு இவர் வரக்கூடாதா என்ன? மாமா வீடுன்னு தானே சொன்னேன். ஆமா, மாமா வீடுதான். இந்த கிராமத்து பொண்ணுங்களாம் மனசுக்கு பிடிச்சவங்கள மாமான்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் மனசுக்கு பிடிச்ச மாமா வீடு இது. அடிக்கடி வந்து போக எனக்கு சொந்தமாவே இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இதுக்கு நீ வேற தொழில் பண்ணலாம். எதுக்கு இந்த புனிதமான மருத்துவ தொழிலுக்கு வந்த? ஏய், வாய் மூடுறி. மரியாதையா ஆகாஷ் கோத்து போ. அதுக்கு வேற ஆள பாரு. உங்களை சும்மா விட போறதில்ல. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பீங்க. அதையே நீ சீரழிவு நினைக்கிற? அழிவை நோக்கி போற உன் குடும்பத்தை சீர் செய்யறவன் நினைச்சுக்க. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சீரியஸா வர பேஷண்ட்டுக்கு எப்படியும் பொழைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி என்னைக்கு இருந்தாலும் மண்ணு தின்ன போற உடம்ப கொஞ்ச நாளைக்கு மனுஷன் தின்னுட்டுமேன்னு விடுமா? மண்ணு திங்க போற உடம்ப உயிர்னு சொல்ல மாட்டோம், பொண்ணுன்னு தான் சொல்லுவோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கிற போனோம். டேய், நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுற. மரியாதை ரூம்குள்ள படி. யார பார்த்து டீ போட்டு பேசுற? மரியாதை கேட்டுடும். இந்த மாதிரி பேச்செல்லாம் இவ்வளவு மாதிரி பொறுக்கி கிட்ட வச்சுக்கோ. ஏன் கிட்ட வேண்டாம். ஏய், யாரு கை நீட்டி பேசுற? உன்ன அவ்வளவுதான். ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டி.
இவளுங்க எல்லாம் நல்ல விதமா சொன்னா கேட்க மாட்டானுங்க. இவளை உயிரோட விட்டா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இவளை என்ன பண்ணலாம்? வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணி விற்க போறியா? சொர்க்கத்துக்கே பார்சல் பண்ண போறேன். கொலையா? தற்கொலை. டாக்டர், இந்த இருட்டறையில நடக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா நான் சொன்ன விஷயம் மட்டும் வெளிச்சத்துக்கு வரணும். புரிஞ்சுது சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த பொண்ணு பிரெக்னன்ட்னு வரணும். புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுது சார். அப்படியே பண்ணிடலாம். பாடி அவ பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு என்ன வீட்டில் வந்து பாருங்க. சரிங்க சார். ம். என்ன பேச்சு பேசின, என்ன பார்த்து போனோன்னு சொன்ன. ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன். நீ உன்னை பத்தினியா நினைச்ச, ஆனா போனமா கிடக்குற. நான் உன்னை பஞ்சமத்தையில படுக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப பாடையில படுக்க வச்சு பார்க்க வச்சுட்டி. எனக்கும் உபயோகம் இல்லாம போயிட்டேன், உன் குடும்பத்துக்கும் உபயோகம் இல்லாம போயிட்டேன். உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் எப்பதாண்டி லைஃப புரிஞ்சுக்க போறீங்க? இல்ல எப்பதான் அனுபவிக்க போறீங்க? இப்படி பண்ணி தொலைச்சிட்டாலே. இந்த வீட்டுக்கு பொறுப்பா இருந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டாலே. அவளை எதுக்காக அந்த நேரத்துல தனியா அனுப்புனீங்க? போகும்போதே சொன்ன தனியா போகாத, மேகலாவையும் கூட கூட்டிட்டு போன்னு சொல்லி. என் பேச்ச கேட்டாளா? அவன் எத்தனை தடவை பேசியிருக்கான். அன்னைக்கு மட்டும் அவன் பேச்சு சரியில்லை, அதனால தான் ஒரு அடி அடிச்சேன். போய் சேர் எடுத்துட்டு வாமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நான் இப்ப என்ன ஆறுதல் சொன்னாலும் அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இருக்கும். உங்களை பார்த்துட்டு போலாமே தான் வந்தேன். ஆனந்தியோட தங்கச்சியாமா நீ? ஆமா சார். எல்லாரையும் விட ஊ மேலதான் அவளுக்கு பாசம் அதிகம். அவ சாகறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட
உனக்கு ஏதோ காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு 50,000 பணம் அட்வான்ஸ் வாங்கினா. ஃபீஸ் கட்டிட்டியாமா? கட்டிட்டேன் சார். நீ நல்லா படிக்கணுங்கிறது தான் ஆனந்தியோட ஆசை. அவ ஆசையை நிறைவேத்து, சரியா? சரிங்க சார். அவளை விட இவ கில்லாடியா இருக்கா. எல்லாம் கௌரவத்துக்கு பிறந்ததுங்க போல. எப்படி போய் சொல்லி சமாளிக்குது பாரு. அம்மா, ஆனந்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவளே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட்டை வச்சு நாங்க என்னப்பா பண்ண போறோம்? இல்லம்மா, சாகும்போது கர்ப்பமா இருந்ததா ரிப்போர்ட் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு காணாம போயிடுவா. கேட்டா குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு சொல்லுவா. ஆனா எங்க போறா, என்ன பண்றான்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. அவளை புரிஞ்சுக்கவே முடியாதுமா. கர்ப்பமா இருந்தது வீட்டுல தெரிஞ்சா அசிங்கமாயிடுமோன்னு பயந்துதான் அவ தூக்குல தொங்கிருக்கணும். நம்பிக்கை துரோகத்தை சந்திக்காத யாரும் இருக்க முடியாது. ஆனந்திக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்த வினிதா, ஆகாஷ் இருவரும் அவள் இறந்த பிறகும் அவள் நடத்தையை களங்கம் உண்டாக்கிவிட்டார்கள். வினிதா, ஆகாஷ் துரோகத்தின் விதையை ஆனந்தியின் வீட்டாரிடம் விதைத்து விட்டார்கள். அவர்களின் நோக்கம் அவளை களங்கப்படுத்துவதுதான். ஆனந்தி கர்ப்பம் என்று தெரிந்ததும் அவரின் குடும்பத்தினர் அதிர்ந்து போய்விட்டார்கள். சொன்னவர்கள் வலுத்தவர்கள், அதனால் கேட்டவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனந்தி தூக்கில் தொங்கியதன் காரணம் வேறு, இவர்கள் கூறிய காரணம் வேறு. ஒரு மெய்யான இறப்பு பொய்யான களம் தொட்டுவிட்டது. என்ன நடக்கப் போகிறது? ஆனந்தி தூக்கில் தொங்கிய காரணமும் ஆனந்தியின் சமீபத்திய செயல்களும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகின்றது. தாயும் நம்புகிறாள். ஆனந்தியின் மன உளைச்சல், அவளது பேச்சு, செயல் அனைத்தும் குடும்பத்தினரின் சந்தேகத்திற்கு பாய் விரித்து பந்தி போட்டு விடுகிறது. ஆகாஷும் வனிதாவும் சொன்ன சொல்லால் தாய் தன் சுய நினைவையே இழக்கிறாள். இறந்து போன ஆனந்தியின் ஆத்மா இனி நிம்மதியாக இருக்குமா என்ன? இறந்த பின்னும் தன் கற்பிற்கு களங்கம் விளைத்தவர்களை களம் காணுமா? பார்க்கலாம். என்னால நம்பவே முடியலமா. திடீர்னு புதுசா செல்போன் வாங்கிட்டு வருவா. கேட்டா ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவா. அன்னைக்கு 9 மணிக்கு திடீர்னு வெளியே கிளம்பி போனா. கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டாமா. கொஞ்ச நாளா அவன் நடவடிக்கையே சரியில்லைம்மா. அன்னைக்கு கூட வீட்டுல பெரிய சண்டைமா. எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா? எந்த படுபாவி இவளை ஏமாத்தனான்னு தெரியலையேம்மா. அண்ணி பொறுமையா இருங்க. அண்ணி என்னாச்சு? அண்ணி, அம்மா, அம்மா, அண்ணி, என்னாச்சு? என்னம்மா? அம்மா, அண்ணி,
யசோதா அம்மா என்னாச்சுமா அண்ணி யோசிக்கிறதுல நேரம் இல்ல, நான் போய் கார் எடுக்கிற மாதிரி. யசோதா அம்மா அண்ணி என்னம்மா பண்ணுது அண்ணி பாத்து எழுந்துங்க அண்ணி எந்திரிங்க. அம்மா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் சரியாயிடும். மாவு மில்லில் வேலை செய்யறதுனால அவங்க லங்ஸில் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்தாங்க அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட். நீங்கள் ஒன்றும் பணத்தை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் எம்டி இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இருந்தாலும் நாம அவருக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க வேண்டாம். கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அத முதல்ல கிளைம் பண்ணு. மத்தத ஆகாஷ் சார் பார்த்துப்பாரு. சரிங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர்னு கூப்பிடுற? ஒன்னு அக்கான்னு கூப்பிடு, இல்ல வினிதான்னு கூப்பிடு. சரிப்பா, ஃபார்ம் ரெடி பண்ணலாம். உட்காரு. இந்தா இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. வேட்டைக்காரனின் புத்தி வலை மீதுதான் இருக்கும். அதுபோல்தான் ஆகாஷின் எண்ணமும் ஆனந்தியின் தங்கை மேகலாவிடம் மாறத் தொடங்கிவிட்டது. ஆகாஷ் பிரித்த வலையில் ஆனந்தி தப்பிவிட்டாள், இறந்தும் போய்விட்டாள். கோபம் கொண்ட அவன் அவளுக்கு களங்கம் உண்டாக்கிவிட்டான். விட்ட குறை தொட்ட குறையாக இப்போது ஆகாஷின் வலையில் மேகலாவும் சிக்கிவிட்டாள். ஆனந்திக்கு நிகழ்ந்த அதே நிலைதான் மேகலாவுக்கும் நடக்குமா? ஆகாஷ் மேகலாவிடம் மோகம் கொள்ள ஆரம்பித்து விட்டான். பணக்காரர்களின் விளையாட்டில் ஒரு விளையாட்டு காம விளையாட்டு. களம் பெண்ணின் மானம். எதிரி விளையாடி ஜெயித்தபின் களம் களங்கமாவது உறுதி. விளையாடியவன் அடுத்த களத்தை நோக்கி அடுத்த விளையாட்டுக்கு பயணப்பட்டு விடுவான். நேற்று ஆனந்திக்காக விளையாடி தோற்ற ஆகாஷுக்கு இன்று மேகலா களமாக கிடைத்து விட்டாள். மேகலாவை சுலபமாக தொட்டுவிடலாம் என்ற கணக்கிற்கு விடை சரியாக வருமா? பார்க்கலாம்.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓஹோ, சரி சரி சரி. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளுங்க, சரியா? சரிங்க சார். ஆ சரி, நீங்கள் உட்காருங்க, ஃபில்அப் பண்ணுங்க. சொல்லுங்க. இங்க யாராவது யசோதான் அட்மிட் ஒரு பண்ணிருக்காங்க? நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ரைட்ல போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. டே காமேஷ். அத்தை எப்படி இருக்காங்க? அண்ணே, காமேஷ் வந்துட்டா. இப்போ பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க போய் பாருங்க. இப்படி போனீங்கன்னா ரைட் சைடுல. ரைட் சைடுலயா? டேய், சரி, ஓகே, நான் மாமாக்கு பார்த்துக்கிறேன். நைட்டு வேலை இருக்கா, நீ இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் துணையா ஓகேம்மா. இருந்துக்கோ. சரி, நான் இங்க சரி, இருந்து போங்க. பாத்துக்கிறேன். வாங்க மாமா. அத்தைக்கு பரவாயில்லையா? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தியா பறி கொடுத்ததுல இருந்து அத்தை ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆகாஷின் எண்ணம் மேகலாவை சுற்றியிருக்கும் சூழலில் மேகலாவை காப்பாற்ற ஆனந்தியின் ஆத்மா தயாராகிக் கொண்டிருக்கிறது. புதிதாக வந்திருக்கும் அத்தை மகன் காமேஷ் மேகலாவை காப்பாற்றுவானா அல்லது ஆனந்தியின் ஆத்மா மேகலாவை காப்பாற்றுமா? மனித ரகசியங்கள் இறந்து போன ஆத்மாவிற்கு தெரிய வரும்போது அது தொடுக்கும் போரில் மனிதர்கள் இதுவரை ஜெயித்ததே இல்லை. ஆனந்தியின் ஆத்மா மேகலாவை காப்பாற்ற ஆகாஷை எப்படி பழிவாங்கப் போகிறது? நாளை பார்க்கலாம்.